عن ابن عباس رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال نصرت بالصبا وأهلكت عاد بالدبور أو كما قال عليه الصلاة والسلام. அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சபா என்று சொல்லப்படுகிற தென்றல் காற்றை கொண்டு அல்லாஹ் எனக்கு உதவியை தந்தான். அதன் மூலம் அல்லாஹ் எனக்கு வெற்றியை தந்தான். ஆனால் தபூர் என்று சொல்லப்படுகிற சூறை காற்றை கொண்டு ஆது என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். பொதுவாக காற்று என்பது அல்லாஹ்வினுடைய படைப்பிலே அது ஒரு பிரமாண்டமான படைப்பாக இருக்கிறது. காற்றினுடைய ஆற்றலை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால், புயல் காற்று வீசுகிற பொழுது கடுமையான காற்றினுடைய அந்த பாதிப்புகள் ஏற்பட்ட இடங்களை நாம் சென்று பார்த்தால் தெரியும். காற்றினுடைய அந்த கோர தாண்டவம் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு காற்றுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஆற்றலை தந்திருக்கிறார். பல 100 ஆண்டுகள் அசையாத ஆடாமல் இருக்கின்ற பிரம்மாண்டமான ஆலமரங்கள் எல்லாம் ஒரு காற்றிலே, ஒரே ஒரு புயல் காற்றிலே சாய்ந்த சரித்திரங்கள், வரலாறுகள் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயங்களாக இருக்கிறது. அந்த அளவு அல்லாஹ் காற்றிற்கான ஆற்றலை வைத்திருக்கிறார். பொதுவாக காற்று தென்றல் காற்றாகவும் இருக்கலாம், மழையை நமக்கு தரக்கூடிய காற்றாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் மழையை தடுக்கின்ற காற்றாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் நமக்கு அழிவை தரக்கூடிய காற்றாகவும் அமைந்து விடலாம். இதிலே தென்றல் காற்றுக்கு சபா என்று சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தென்றல் காற்று மூலம் எனக்கு உதவி செய்யப்பட்டது என்று சொன்னார்கள். இது எப்பொழுது என்றால், அஹ்ஸாப் என்று சொல்லுகிற ஒரு போர். குறைஷிகள் மற்றும் உண்டான அரபுகள் எல்லாம் அதிகமான எண்ணிக்கையிலே அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் தாக்குவதற்காக படையெடுத்து வந்தார்கள். இதை 4வது வருடத்திலே அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் மிக அதிகமாக வருவதை கண்டு சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை கேட்டார்கள். நாம் மதீனாவுக்கு வெளியிலே சென்று அவர்களை சந்திக்கலாமா, அல்லது மதீனாவுக்குள்ளே இருக்கலாமா? மதீனாவுக்குள் இருந்தால் அவ்வளவு அதிகமான பேர்கள் வந்து தாக்குதல் நடத்தும் போது அது மிகப்பெரிய பாதிப்பை மதீனாவிலே ஏற்படுத்தி விடலாம் என்று ஆலோசனை செய்தார்கள். அந்த நேரத்திலே சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி ஆலோசனை சொன்னார்கள், நாம் மதீனாவிலேயே இருக்கலாம், ஆனால் மதீனாவுக்கு வெளியில் அதனுடைய நுழைவாயிலில் மிக பிரமாண்டமான குழியை நாம் தோண்டி வைத்து விடலாம், ஹந்தக் என்று சொல்லுகிற குழியை நாம் தோண்டி விடலாம் என்று ஆலோசனை சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே ஆலோசனை செய்யப்பட்டு பிரமாண்டமான குழி தோண்டப்பட்டது. அந்த காபிர்கள் வந்தார்கள். அந்த குழிக்கு வெளியிலேயே அவர்கள் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சில நாட்கள் அவர்கள் தங்கினார்கள், கூடாரம் அடித்து அவர்கள் தங்கினார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு காற்றை அனுப்பினான். அந்த காற்று தென்றல் காற்றாகத்தான் ஆரம்பித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. இறுதியில் அந்த காற்று அது அந்த காபிர்களுடைய கூடாரங்களை எல்லாம் அது அப்படியே பறக்க வைத்து விட்டது. காபிர்கள் பெரும் சேதத்தை சந்தித்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மக்காவுக்கு திரும்பி சென்று விட்டார்கள் என்கின்ற வரலாற்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் பார்க்கிறோம். அந்த தென்றல் காற்று அந்த நேரத்தில் அனுப்பப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக அது வழங்கப்பட்டது என்பதை இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா ஆது என்ற கூட்டத்தார்களுக்கு சூறை காற்றை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்த சூறை காற்று கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கும் மேலாக அவர்கள் மீது வீசப்பட்டது. வஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபீ அய்யாமின் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான். அதாவது அல்லாஹ் தொடர்ந்து பல நாட்கள் அந்த ஆது சமூக கூட்டத்தார்கள் மீது காற்றை அல்லாஹ் வீசினான், காற்றை அனுப்பினான். அந்த காற்று மூலமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், அடையாளம் இல்லாத அளவுக்கு அவர்கள் ஆக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. ஆகவே காற்று வீசுகிற நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ செய்ய வேண்டும்,
யா அல்லாஹ் இதை எங்களுக்கு நன்மை தரக்கூடிய தென்றல் காற்றாக ஆக்கிவிடு என்று துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் இதை ஆறு கூட்டத்தாருக்கு அனுப்பியது போல அதாபை தரக்கூடியதாக ஆக்கிவிடாதே என்று நாம் பாதுகாவலும் திட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தகைய வழிமுறையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வானத்திலே காற்று வீச ஆரம்பித்து அது மேகங்களை ஒன்று சேர்க்க ஆரம்பித்து விட்டால், மேகங்கள் ஒன்று சேர்ந்து கருப்பு நிறமாக கார் மேகமாக மாறிவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று பயந்து போய் விடுவார்கள். அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைவார்கள், வெளியிலே வருவார்கள், பள்ளிவாசலுக்கு செல்வார்கள், வெளியிலே வருவார்கள். இப்படி ஒரு பதட்டத்தோடு இருப்பார்கள். அவருடைய முகமெல்லாம் சற்று பயந்தது போல இருக்கும். ஆனால் அந்த மேகத்திலிருந்து மழை பொழிந்து விட்டால் அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்துவிடும். ஃபைதா மும்திரத்தி ஸமாஉ, வானம் மழையை தந்து விட்டால் சுர்ரிய அன்பு, பெருமானாருடைய முகம் மகிழ்ச்சியாகிவிடும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகிறார். அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களாம், மா அத்ரி லஅல்லஹு கமா கால கௌமுன் ஃபலம்மா ரஅவு ஆரிதன் முஸ்தக்பில அவ்தியதிஹிம் என்ற வசனத்தை ஓதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனதில் இருந்த பயத்தை வெளிப்படுத்துவார்கள். அதாவது வானத்திலே மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து காற்று வீச ஆரம்பித்து விட்டால் அந்த நேரத்திலே மழையும் வரலாம், அதாவும் கூட இறங்கிவிடலாம். முன்னுள்ள சமுதாயத்திலே ஒரு சமுதாயம் ஆது சமூது என்று சொல்லுகிற அந்த சமுதாயங்கள் அவர்களுக்கு அல்லாஹ் அழிவை தர நாடிய போது இப்படித்தான் காற்றை அனுப்பினான். மேகங்கள் ஒன்று சேர்ந்தன. அதை பார்த்து அவர்கள் நமக்கு ஏதோ மழை வரப்போகிறது என்று சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு வந்ததோ மிகப்பெரிய அதாபு வந்தது. அவர்களுக்கு கல்மழை பொழிந்தது, காற்று வீசியது, அதனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்கின்ற அந்த வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். வானத்திலே மேகங்கள் சூழ்ந்து கருமை நிறத்தில் ஆகிவிட்டால் நாம் அல்லாஹ்விடத்திலே அச்சத்தோடு துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் இதை அதாபாக ஆக்கிவிடாதே, இதை ரஹ்மத்தாக எங்களுக்கு ஆக்கிவிடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தகைய ஒரு நிலையை தான் இங்கே செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சில நேரங்களில் காற்று வேகமாக அடிக்கிற பொழுது நமக்கு இடையூறுகள் ஏற்படும். என்ன இடையூறு ஏற்படும்? நம்முடைய ஆடைகள் காய்ந்து கொண்டிருக்கிற நிலையில் அந்த ஆடைகள் பறந்து போய்விடலாம். அல்லது வேறு ஏதாவது சில பொருட்கள் காற்றிலே பறந்து நம் மீது வந்து விழுந்து விடலாம். இந்த நேரங்களில் நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் அந்த காற்றுக்காக வேண்டி சாபம் விட்டு விடக்கூடாது. எப்படி இந்த காற்று இப்படியெல்லாம் செய்கிறது, இது மிக மோசமானது, இது நாசகரமானது என்று நாம் சொல்லிவிடக்கூடாது. அப்படி சொன்னால் அது அல்லாஹ்வினுடைய படைப்பை குறை சொன்னதாக ஆகிவிடும். சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையிலே ஒரு நேரத்திலே ஒரு சஹாபி பெண்மணியுடைய வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருக்கிறார்கள், ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு. அப்போது அந்த பெண்மணி வேகமாக காற்று வீசியதை பார்த்து இந்த காற்று நாசமடையட்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுப்புத் தஹர, நீங்கள் காலத்தையும் திட்டக்கூடாது, வலா தசுப்புர் ரீஹ, காற்றையும் நீங்கள் திட்டாதீர்கள். ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய படைப்பாக அல்லாஹ்வினால் அனுப்பப்படக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் அதை திட்டுவது அது அல்லாஹ்வை திட்டுவதாக ஆகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் என்கின்ற செய்தியை ஹதீஸ்களில் பார்க்கிறோம். ஆகவே காற்றினுடைய விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே காற்று வீசுகிற நேரங்களில் நாம் அழுது அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போல மேகங்கள் சூழ்ந்து விட்டாலும் அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை கேட்க வேண்டும், அதாவிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். எத்தகைய சூழ்நிலையிலும் நாம் அல்லாஹ்வினுடைய படைப்புகளை சவித்து விடக்கூடாது, குறை சொல்ல விடக்கூடாது. அப்படி செய்தால் அது அல்லாஹ்வினுடைய அந்த செயலை குறை சொன்னதாக ஆகிவிடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய படைப்புகளில் காற்று போன்ற பிரம்மாண்ட படைப்புகளை அதனுடைய ரஹ்மத்தை நாம் பெறக்கூடிய பாக்கியசாலிகளாகவும்
காற்றுகள் வீசுகிற பொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய நன்மக்களாகவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.